வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு விறுவிறுப்பாக பிரச்சாரங்கள் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டவர்களது யாரெல்லாம் எத்தனை நபர்கள் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம். 5 நபர்களது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2 களம்தான் மிக முக்கியமானது. ஒன்று, அதிமுக புறக்கணித்து விட்டதை தொடர்ந்து திமுக மற்றும் நாம் தமிழர் இவர்களது களத்தை மத்தியில் சுயேட்சையாக 53 நபர்களும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த நாம் தமிழரை எதிர்த்து கூட திமுகவால் தன்னுடைய ஒட்டுமொத்த கொள்கைகள் பற்றியும் வாக்குறுதிகள் பற்றியும் தான் செய்த சாதனைகள் பற்றியும் பிரச்சாரங்கள் செய்யாமல் வீட்டிற்கு வீடு சுமார் 5500 ரூபாய் வரை ஓட்டிற்கு பணம் கொடுப்பதாக சீமான் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். அதாவது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சீதாலட்சுமி அவர்கள் இதற்கு முன்பாக 6 தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார். மேலும் இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் இதற்கு முன்பாக அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்துள்ளார் தேமுதிகவின் ஆட்சியின் பொழுது. ஆனால் தற்பொழுது மீண்டும் அவர் களத்தில் இறங்கக்கூடிய நிலையில் சீதாலட்சுமி அவர்களை எதிர்த்து பயந்து விடுவோம், தோற்று விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு பணத்தை கொடுத்து வருவதாக புகார் ஒன்றையும் கொடுத்துள்ளார். ஏனென்றால் சீமான் அவர்களது கொள்கையும் பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதை மாற்றுவதற்கு ஒரே ஆயுதம் பணம்தான் என்பதை திமுகவினர்கள் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதே எங்களுக்கு வெற்றிதான் என்றும் அதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்றும் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். திமுக இந்த இடைத்தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகள் வேங்குகிறது என்பதை தான் எங்களது இலக்காக நாங்கள் பார்க்கிறோமே தவிர திமுகவினர்கள் பணத்தை கொடுப்பது போல் எங்களால் கொடுக்க முடியாது. அது நிச்சயம் சட்டத்திற்கு எதிரானது. திமுக ஆட்சியில் இருக்கிறது, அதனால் அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதனால் எங்களிடம் கொடுப்பதற்கு பணமும் இல்லை, கொடுத்தாலும் மாட்டிக்கொள்வோம் என்று சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மூட்டை மூட்டையாக ஜவுளி வியாபாரியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக திமுகவின் வேட்பாளர் வீட்டில் சோதனைகள் நடத்த வேண்டும், அவரது உறவினர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்த வேண்டும் என்று புகார் ஒன்றையும் தேர்தல் ஆணையத்தில் சீமான் அவர்கள் கொடுத்துள்ளார். இதனால் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கிட்டத்தட்ட 6500 காவலர்கள் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்புகளுக்கும் துணை இராணுவ படைகள் குவிக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒருவேளை திமுகவின் வேட்பாளர் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினால் நிச்சயம் அவரது வேட்புமனுவை ரத்து செய்யலாமா என்பதை கூறுங்கள்.